எனக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? எனக்கு எங்க அத்தை மாமா இருக்காங்க. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. நான் இந்த வீட்ல இல்லன்னு அத்தையும் மாமாவும் என்னை எவ்வளவு மிஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த குடும்பத்துக்காக என்னென்ன வேலை பண்ணன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியும். அப்படி நான் என்ன பண்ணேன்? சண்முகம், கொஞ்சம் நீ பேசாம இருக்கியா? அண்ணி, அவர்தான் ஏதோ சொல்ல வராருல, அவர் ஏன் தடுக்கிறீங்க? அவர் சொல்லட்டும், விடுங்க. அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்ப என்னடி நல்லவ மாதிரி நடிக்கிற? ஐயோ கடவுளே, நான் இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைச்சேனா? தினம் தினம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா நடிக்காது. நடிக்கிறேனா? எனக்கு என் பிறந்த வீட்டை விட என் புகுந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? அதனாலதான் எங்க அம்மா வீடு திருச்சியிலேயே இருந்தும் கூட அங்க நான் போறதே இல்ல. அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன போய் நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? வாய மூடு.